ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் வில்லேஜ் கௌசிப் கிச்சன். ஃப்ரெண்ட்ஸ், மே ஃபஸ்ட்டு முதல் நம்மளோட அடுத்த சேலஞ்ச் வந்து நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். நிறைய பேர் வெயிட் பட்டியெல்லாம் கேட்டிருந்தீங்க. சீக்கிரம் அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் வீடியோ ஷேர் பண்ணுறேன்னா, காலையில் எலும்பி கிச்சனில் வந்து பார்த்தா வந்து நேற்று ஆப்பத்துக்கு மாவு எடுத்து வச்சுருந்தேன்னா அந்த மாவு வந்து பொங்கி ஊற்றிடுச்சு. எனக்கு தெரியும் பொங்கி ஊற்றும் அப்படின்ட்டு. அதனால் ஒரு டவுட் இருந்தனால கீழே ஒரு பெரிய பாத்திரம் வச்சுருந்தேன். அதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டீ போட ஆரம்பிக்கிறதுக்குள்ளே எனக்கு போதும்னு ஆயிடுச்சு. ஏற்கனவே எனக்கு ஞாயிற்றுக்கிழமை ரொம்ப லேட்டாக தான் எழும்பி இருந்தேன். ஒரு நாள் தான் ரெஸ்ட் இருக்குது வாரத்தில். ஒரு நாள் எனக்கு சனிக்கிழமை வர ஹஸ்பண்டுக்கு ஒர்க் இருக்குமா, அதனால் வந்து விடிய காலையிலே எழும்பிடுவோம். ஸோ ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை கொஞ்சம் டைம் கிடச்சா நல்லா தூங்கலான்னு நினைப்பேன். அப்படி லேட்டாக தூங்கி லேட்டாக எழும்புறது தான். ஸோ காலையிலே வந்து என்னோடய அடுத்த ஒர்க்கு டீ போடுறது தான். டீ போடுறது பார்த்திங்கன்னா, நான் வந்து ஒரு கப்பு பால் எடுத்தால் அதில் ஒரு 3 கப்பு தண்ணி சேர்த்துப்பேன். அப்புறம் கூடவே டீ தூளும் போட்டுட்டு லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா இதை காய்ச்சிடுவேன். அது நல்லா காய்ஞ்சி அந்த இதெல்லாமே எசன்ஸ் எல்லாமே வந்ததுக்கப்புறமா தான் அடுப்பு ஆஃப் பண்ணுவேன். அடுத்து வந்து உருளைக்கிழங்கு கிரேவி செய்கிறதுக்காக உருளைக்கிழங்கு அப்புறம் வந்து வெங்காயம் அப்புறம் தக்காளி எல்லாம் சேர்த்து போட்டு லைட்டாக கொஞ்சோண்டு தண்ணியை சேர்த்து மூடி போட்டு இதை ஃபஸ்ட்டு நல்லா வேக வைக்கலாம். இது வேகிற கேப்பில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து டீயை குடிக்க வேண்டியது. அதுக்கு முன்னாடி வெறும் வயிற்றில் தண்ணி குடிச்சிட்டு அதுக்கப்புறமா தான் டீ குடிக்கிறேன். இப்போ இது வந்துடுச்சா, இது வந்து அடுத்தது பார்த்திங்கன்னா இது வெந்துடுச்சு. இதில் வந்து கரம் மசாலா, மஞ்சள் தூள், மல்லித்தூள், மிளகாய்த்தூள், அவ்வளோதான். மசாலாலாம் கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கோங்க, அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். போட்டுட்டு இந்த மசாலாவோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும். தேவையான அளவுக்கு உப்பும் போட்டுட்டேன். இது கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சம் தண்ணியும் சேர்த்து இதை வந்து நம்ம கொதிக்க விடலாம். கொதிக்க விட்டுட்டு இதில் ஒரு தேங்காய் மசாலா ஒன்று சேர்த்துக்கணும். ரொம்ப சிம்பிள் தான், அது ரெடி பண்ணணும். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு இந்த மசாலா எல்லாம் போட்டுட்டு மசாலாவோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் லைட்டாக இதை கொஞ்சம் ஃபஸ்ட்டு வதக்கிக்கணும். வதக்கிக்கிட்டு இது கூட வந்து நம்ம கொஞ்சம் தண்ணியும் கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து இதை வந்து கொஞ்சம் கொதிக்க விடலாம். இது எண்ணெய் சேர்த்து தாளித்து வச்சுட்டா அதில் வேணும்னா இந்த காய்களெல்லாம் கட் பண்ணி போட்டு அப்படியே நம்ம வேக வச்சு எடுக்கலாம். நான் வந்து இந்த மாதிரி எடுப்பேன். கடைசியாக வந்து தாளித்து ஊற்றலாம். இது இன்னும் செய்ய மாட்டேன். எப்போது ஒரு முறை இந்த மாதிரி கிரேவி செஞ்சுடுவேன். இது ரொம்ப பிடிக்கும். ஆனால் உருளைக்கிழங்கு நான் அடிக்கடி டயட்டில் வரனால உருளைக்கிழங்கு வந்து மோஸ்ட்லி எடுக்கிறது கிடையாது. எப்போது ஒரு முறை தான் எடுத்துக்கிறது. அவ்வளோதான். இப்போ இதை நல்லா வதக்கிக்கிட்டேன். வதக்கிட்டு இப்போ இதில் கொஞ்சம் தேவையான அளவுக்கு தண்ணி கூட சேர்த்து இதை கொதிக்க விட்டுட்டு இதுக்கு தேவையான தேங்காய் மசாலா ரெடி பண்ணலாம். நம்ம இதை அப்படியே மூடி போட்டு விட்டுடுவோம். இது கொதிக்கட்டும். இப்போது தேங்காய் எப்போவுமே வந்து ஃப்ரெஷ்ஷாக எடுத்தோம் அப்படின்னா இந்த மாதிரி கிரேவிக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கேற்ற மாதிரி தான் நான் எடுத்துப்பேன். சரி, கொஞ்சம் தேங்காய் துருவிட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா இந்த மசாலாவுக்காக தேங்காய், இது கூட கொஞ்சம் சோம்பு, அவ்வளோதான் போடுவேன். போட்டு இதை வந்து நல்லா தண்ணி ஊற்றி வேணும்னாலும் அரைக்கலாம். நான் இன்றைக்கி தண்ணி ஊற்றாமல் அரைச்சிருந்தேன். இல்லை, கொஞ்சமாக நான் தண்ணி சேர்த்துருந்தேன். தண்ணி ஊற்றி அரைச்சா தான் நல்லாயிருக்கும். இதை அரைச்சி இதோட பால் மட்டும் எடுக்கிறதா இருந்தால் கூட நல்லாயிருக்கும். நான் அப்படியே ஊற்றிட்டேன். அவ்வளோதான். இதை இப்போ நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வரலாம். கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்து இதை அரைச்சி எடுத்துக்கிறேன். அரைச்சி வச்சுருக்க தேங்காய் விழுதை நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். வேணும்னா ஒரு பல்லு பூண்டு போட்டு கூட அரைக்கலாம். இல்லைன்னா இந்த உருளைக்கிழங்கு வேக வைக்கிறப்போ 2-3 பல்லு பூண்டு போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதான். இப்போ இதை வந்து நல்லா கலந்து விட்டுக்கிறேன். தேவையான அளவுக்கு கொஞ்சம் கூட தண்ணி வேணும்னாலும் நம்ம சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சோண்டு தண்ணி கூட சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுட்டு அந்த தேங்காய் நம்ம சேர்த்துருக்கோம் இல்லையா, அதோட பச்சை வாசனை கொஞ்சம் போகட்டும். அது வரைக்கும் இதை வந்து நம்ம நல்லா கொதிக்க விட்டுட்டு கடைசியாக வந்து தாளித்து கொட்டி இறக்கிட்டோம் அப்படின்னா நம்மளோட உருளைக்கிழங்கு கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இதோட டேஸ்ட் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், உங்களுக்கும் கண்டிப்பாக பிடிக்கும். அப்போ தோசைக்கெல்லாம் இது நல்லாயிருக்கும். சப்பாத்திக்கு கூட இந்த கிரேவி ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோதான். இப்போ கிரேவி ரெடி ஆகிடுச்சு. அடுத்ததாக ஆப்பம் சுட வேண்டியது தான். ஆப்பத்துக்கு பார்த்திங்கன்னா நான் வந்து இந்த கல் வாங்கி ரொம்ப நாளாகிடுச்சு. கிட்டத்தட்ட ஒரு 12-13 வருஷம் இருக்கும் இந்த கல் வாங்கி. நான் கல்யாணம் முடிச்சோடனே வாங்கினது. 15 வருஷம் ஆகிடுச்சு மேரேஜ் ஆகி. அப்போது வாங்கினது. இது வரைக்கும் இதில் நான் ஆப்பம் சுட்டதே கிடையாது. ஆப்பத்துக்கு ஒரு நான்ஸ்டிக் கடாய் வச்சுருக்கேன், அதில் தான் சுடுவேன். இப்போ ரீசெண்ட் டேஸாக என்னாச்சுன்னா அந்த நான்ஸ்டிக் அந்த கோட்டிங் போச்சு. அதனால் அதில் ஆப்பம் சுடுறதுக்கு மனசே வரல. சரி, ஃபஸ்ட் டைமாக இன்றைக்கி இந்த கல்லை எடுத்து கொஞ்சம் நல்லா சூடு பண்ணிவிட்டு அதில் எண்ணெய் எல்லாம் தேய்ச்சி கொஞ்சம் பழக்கின மாதிரி பண்ணிவிட்டு அப்புறம் ஃபஸ்ட்டு ஆப்பம் சுடுறப்போ அது வரல, ஒரு மாதிரி இந்த மாதிரி வந்துச்சு. சைடெல்லாம் கொஞ்சம் பிஞ்சு அந்த மாதிரி வந்துச்சு. எனக்கு எடுக்க முடியலன்னு ஹஸ்பண்ட் தான் எடுத்தாங்க. எப்படி வருமோ அப்படின்னு கொஞ்சம் ஒரு மாதிரி ஆகிடுச்சு. என்னடா இது இப்படி வருது அப்படின்னு கொஞ்சம் அடுத்த ஆப்பம் நல்லா வரும்னு எனக்கு தோணுச்சு. அப்புறம் உருளைக்கிழங்கு கிரேவியும் வச்சு ஃபஸ்ட்டு ஆப்பத்தை ஹஸ்பண்டே எடுத்துட்டாங்க. இங்கே அப்படியெல்லாம் கிடையாது. பிஞ்சு இருந்துச்சா நான் அம்மா சாப்பிட்ணும், அவங்க சாப்பிட மாட்டாங்க. அந்த மாதிரியெல்லாம் கிடையாது. எப்படி இருந்தாலும் அவங்க சாப்பிடுவாங்க.
அதனால் அவங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு உருளைக்கிழங்கு கிரேவியும் வச்சு அந்த ஆப்பத்தை கொடுத்துட்டு இதில் மறுபடியும் நல்லா எண்ணெயை வந்து இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுட்டேன். அப்புறம் 2வது ஆப்பம் அதே மாதிரி நான் செஞ்சு பார்த்தேன், அது எப்படி வருது அப்படின்ட்டு. நான் வந்து இதில் முட்டை ஒன்றும் ஊற்றி பழக்கலை சரியா, கொஞ்சம் எண்ணெய் மட்டும்தான் தேய்ச்சி எடுத்திருந்தேன். அதுவும் காலையில் தான் எடுத்து க்ளீன் பண்ணி எண்ணெயெல்லாம் தேய்ச்சி, ஏன்னா யூஸ் பண்ணாமல் அந்த கடாய் வந்து ஒரு மாதிரி இருந்துச்சு. இதில் மீன் பொரிக்கிறது அந்த மாதிரியெல்லாம் செஞ்சுருக்கேன், அதனால் எப்படி வருமோ அந்த ஸ்மெல் இருக்குமோ அப்படின்னலாம் கொஞ்சம் பயம் இருந்துச்சு. ஆனால் பார்த்தேன்னா 2வது ஆப்பம்லாம் ரொம்ப நல்லா வந்துச்சு எனக்கு. அப்புறம் திருப்தி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் ஆப்பம் சுட சுட நல்லாவே வந்துச்சு, அந்த கல் நல்லா பழகிடுச்சு. ஃபஸ்ட்டு வந்து நம்ம இப்போ கொஞ்ச நாள் இன்னி தொடரை யூஸ் பண்ணாமல் இருக்கோன்னு வச்சுக்கோங்களேன், அடுத்த ஆப்பம் சுடுறப்போ ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஒரு மாதிரி வரும், ஆனால் அதுக்கப்புறம் நல்லா வரும். ஸோ இந்த மாதிரி ஆப்பக்கல் வாங்கி வச்சுக்கிறது நல்லது தான். ஏன்னா நான்ஸ்டிக்னா கோட்டிங் போகும், நம்ம 4-5 நாள் யூஸ் பண்ணாமல் இருப்போம். அப்புறம் எப்போது நம்ம வந்து நம்ம யூஸ் பண்ணுற நம்ம வெசல்ஸ் க்ளீன் பண்ணுற யூஸ் பண்ணுற அந்த இது இருக்குது இல்லையா, அந்த ஸ்க்ரப்பர் போட்டு கழுவுறப்ப தான் எனக்கு நான்ஸ்டிக் கோட்டிங் போகும். ஒன்றுக்கும் தனியாக நான் நான்ஸ்டிக் ரொம்ப யூஸ் பண்ண மாட்டேன். மொத்தமே என்கிட்ட நான்ஸ்டிக்கில் 2 கடாய் தான் இருக்குது, அதுவும் ரொம்ப ரேராக யூஸ் பண்ணுறது. அதனால தான் எனக்கு வந்து தனியாக அது கழுவுறதுக்கு நான் எதுவுமே வச்சுக்கிறது கிடையாது. மிச்சம் எல்லாமே பார்த்திங்கன்னா அயன், அப்புறம் ஸ்டீலுமே ரொம்ப கம்மி தான் இருக்குது. மெயினாக வந்து மண் சட்டி நிறைய வச்சுருக்கேன். இப்போ நிறைய உடஞ்சிடுச்சு, இனி எல்லாம் புதுசாக வாங்க வேண்டியதாக இருக்கும். அதனால் கொஞ்சம் சிரமமாக தான் இருக்குது. பார்க்கலாம், வாங்குறப்போ உங்களுக்கு நான் வீடியோ ஷேர் பண்ணுறேன். மண் சட்டியெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம எண்ணெய் எல்லாம் தாளிப்போம் இல்லையா, அதனால் அதோடய உழைப்புக்கு ரொம்ப கம்மியாக இருக்கும், அது ஒரு பெரிய பிரச்சனை. அப்புறம் அடுத்த ஆப்பெல்லாம் சுடுறப்போ ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்புறம் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ரொம்ப நாளாக வந்து பூ மாடல்லாம் ஆப்பம் சுடணும் அப்படின்னு ஒரு ஆசை இருந்துச்சா, அதனால் இன்றைக்கி சுடலாம் அப்படின்ட்டு இன்றைக்கி செஞ்சேன். நிஜமாக நல்லா வந்துச்சு. அது பாருங்களேன், அது பார்க்குறப்ப ரொம்ப அழகாக இருந்துச்சு. ரொம்ப நாளாக ஆசைப்பட்டு இந்த மாதிரி பூ மாடல்லாம் ஆப்பம் சுடணும் அப்படின்ட்டு ரொம்ப நாள் ஆசை எனக்கு. அந்த நம்ம ரீல்ஸ்லாம் பார்க்குறப்போ ஆசையாக இருக்கும், சரி நம்மளும் ஒரு நாள் பண்ணணும் அப்படின்ட்டு ரொம்ப ஆசையாக இருக்கும். அதனால் இன்றைக்கி பண்ணியிருந்தேன், நல்லாவே வந்துருந்துச்சு. எடுக்கிறப்ப தான் லைட்டாக வந்து அந்த சைடு வந்து ஒரு பக்கம் மட்டும் லைட்டாக உடஞ்சிடுச்சு, மற்றபடி அது நல்லா வந்துச்சு. இன்றைக்கி காலை உணவுக்கு பார்த்திங்கன்னா ஆப்பவும் அப்புறம் வந்து உருளைக்கிழங்கும் வச்சு சாப்பிட்ருந்தேன். அப்புறம் 2 முட்டையும் வந்து அதிலே ஆப்பச்சட்டிலே போட்டு ஆஃப் ஆயில் மாதிரி போட்டு எடுத்திருந்தேன், எல்லாருக்குமாக எடுத்திருந்தேன். அதுவுமா போட்டு அப்போது சட்டி கொஞ்சம் பழகுன மாதிரி ஆகும் இல்லையா, அப்படிங்கிறனால 2 முட்டை வந்து அதுக்குள்ளேயே இந்த மாதிரி போட்டு எடுத்திருந்தேன். நம்ம ஆப்பத்து கூடையும் ஊற்றி எடுக்கலாம், நான் இந்த மாதிரி எடுத்திருந்தேன். அப்புறம் வெண்டைக்காய் பொரியல் செஞ்சுருந்தேன் லஞ்சுக்கு. என்னாச்சுன்னா அந்த வீடியோவே நான் கட் பண்ணுறப்போ எனக்கு டிலீட் ஆகிடுச்சா என்ன ஆச்சுன்னு எனக்கு தெரில, அது பாதி வீடியோவே காணும். அதை நான் சாப்பிட்டதெல்லாம் வீடியோ எடுத்து வச்சுருந்தேன்னா இப்போ அது எதுவுமே காணலை. வெண்டைக்காய் வந்து ஆயில் சூடு பண்ணிவிட்டு கடுகு கருவேப்பிலை தாளிச்சிட்டு வெங்காயத்தை நல்லா வதக்கிட்டு அதில் வந்து வெண்டைக்காவை போட்டு அதையும் கொஞ்சம் நல்லா வதக்கிட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு உப்பு, மஞ்சள் தூள் சேர்த்துட்டு தேங்காவும் அது கூட பச்சை மிளகாவும் ஜீரகமும் போட்டு அதை அரைச்சி எடுத்துட்டேன். அரைச்சி வச்சுருக்கேன் இந்த அரைப்பை வந்து நம்ம இது கூட இந்த வெண்டைக்காய் கூட போட்டு கிளறி எடுத்துட்டேன். மிளகாய் தூள் சேர்த்துக்கலை, மஞ்சள் தூள் மட்டும்தான் சேர்த்துருந்தேன். மிளகாய் தூளுக்கு பதிலாக வந்து நான் பச்சை மிளகாய் சேர்த்துருந்தேன் இல்லையா, தேங்காய் கூட அரைச்சி சேர்த்துருந்தேன். அவ்வளவுதான். தண்ணி ஊற்றி அரைச்சி சேர்த்தோன்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அவ்வளோதான். இதை வந்து கிளறிட்டு அப்புறம் இதோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா நான் இறக்கிட்டேன். அவ்வளோதான். இந்த மாதிரி தான் நான் வந்து வெண்டைக்காய் பொரியல் இன்றைக்கி செஞ்சுருந்தேன். ஏன்னா சண்டே வந்து நான்வெஜ் இருக்கும், நான்வெஜ் கூட வெஜ்ஜு கண்டிப்பாக சாப்பிட்ணும், இல்லைன்னா அது வந்து பேலன்ஸ்ட் ஆகாது. அதனால் காலையில் வந்து நான் உருளைக்கிழங்கும் ஆப்பவும் தானே சாப்பிட்டேன். அப்போ லஞ்சுக்கு வந்து வெறும் வெஜ்ஜும் அப்புறம் நான்வெஜ் இருக்கனால அதுவும் எடுத்துக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டேன். அதனால் கண்டிப்பாக வந்து வெஜ்ஜு செஞ்சே ஆகணும் அப்படின்னு செஞ்சுட்டேன். அடுத்ததாக வந்து சிக்கன் இன்றைக்கி ஹஸ்பண்ட் கேட்டிருந்தாங்க, சிக்கன் பெப்பர் ஃப்ரை மாதிரி பண்ணிவிடு அப்படின்ட்டு. அதனால் சிக்கன் பெப்பர் ஃப்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு எடுத்திருக்கேன். இப்போ கடாய் அடுப்பில் வச்சுட்டு எண்ணெய், கடுகு, கருவேப்பிலை தாளித்து வெடிச்சதுக்கப்புறமா வந்து கரம் மசாலா இருக்கும் இல்லையா, அதெல்லாம் வேணும்னாலும் நம்ம போட்டுக்கலாம். நான் வந்து அதை போட்டுக்கலை, நான் பவுட்ரு போட்டுக்கலாம் அப்படின்னு விட்டுட்டேன். அதில் வந்து இப்போது வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்கிறேன். வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறமா இதில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு மறுபடியும் கொஞ்சம் நல்லா அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட ஸ்மெல் போகிற வரைக்கும் கொஞ்சம் நல்லா வதக்கிக்க வேண்டியது தான்.
நம்ம இப்போ டயட்டில் வந்து நிறைய முறை சிக்கன் வந்து நம்ம அடிக்கடி சாப்பிடுவோம் இல்லையா, அப்படி இருக்கிறப்போ சிக்கன் வந்து நிறைய ரெசிபீஸை ட்ரை பண்ண வேண்டியதாக இருக்கும். ஆனால் எதுவுமே எனக்கு வந்து இந்த மாதிரி கிரேவி மாதிரி செஞ்சு இந்த மாதிரியெல்லாம் நம்ம நார்மலாக பண்ணுற மாதிரி பண்ணி சாப்பிட்றது தான் எனக்கு பிடிச்சிருக்கு. ரொம்ப எஃபோர்ட் போட்டு நம்ம டயட்டில் தான் இருக்கோம், ரொம்ப டைம் எடுத்து சமைச்சு அது சாப்பிட்ற அந்த உணர்வே நமக்கு கிடைக்காது, கடுப்பாக இருக்கும். இவ்வளோ சமைக்கணும், இவ்வளோ கஷ்டப்படணுமா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதனால் சிம்பிளாக முடிஞ்ச அளவு சமைச்சிட்டு டேஸ்ட்டாக சமைக்கணும், அவ்வளோதான். சமைச்சு நம்ம சாப்பிட்டுட்டோன்னா போதும். இப்போ இதில் வந்து மஞ்சள் தூள், மல்லித்தூள், அப்புறம் வந்து பெப்பர் பவுடர், அப்புறம் கொஞ்சம் கரம் மசாலாவும் போட்டிருந்தேன். கரம் மசாலாவும் போட்டுட்டு தேவையான அளவுக்கு உப்பும் போட்டு இதை கொஞ்சம் அந்த பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் லைட்டாக வதக்கிக்கலாம். வதக்கிட்டு சுத்தம் பண்ணி வச்சுருக்க சிக்கனை போட்டுறேன். கரம் மசாலா வந்து நான் கடையிலேருந்து வாங்கினது தான் இருக்குது. மசாலா எல்லாமே தீர்ந்துச்சு, பவுட்ரு பண்ணணும்னு அது ரொம்ப லேட்டாகிட்டே இருக்குது. பவுட்ரு பண்ணுறப்போ நான் உங்களுக்கு அந்த வீடியோ ஷேர் பண்ணுறேன், சரியா? அவ்வளோதான். இப்போ நம்ம சுத்தம் பண்ணி வச்சுருக்க சிக்கனையும் போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுட்டு மஞ்சத்தூள் உப்பு போட்டு சிக்கன் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன்னா இப்போ இதை வந்து போட்டுட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்க வேண்டியது தான். தண்ணி எதுவும் சேர்த்துக்க வேண்டாம், சிக்கன்லேருந்தே நிறைய தண்ணி விட்டு வரும். நம்ம அடிக்கடி ஓப்பன் பண்ணி கிளறி மட்டும் கொடுத்தா போதும். உங்களுக்கு காரம் தேவைன்னா இன்னும் கொஞ்சம் பெப்பர் பவுடர் ஆட் பண்ணலாம். இதுவே வந்து ஃப்ரெஷ்ஷாக நம்ம அரைச்சி மிளகுத்தூள் சேர்த்தோன்னா இன்னும் நல்லாயிருக்கும் பெப்பர் பவுட்ரு. நான் ஆல்ரெடி இருந்த கொஞ்சம் பெப்பரை வந்து பவுடர் பண்ணி வச்சுருந்தேன், இப்போ அதான் போட்டுட்ருக்கேன். இனி புதுசாக வந்து பெப்பர் வாங்கணும். வாங்கினதுக்கப்புறம்னா அந்த மாதிரி ஒரு நாள் செஞ்சு வீடியோ போடுறேன், சரியா? இந்த மாதிரி தண்ணி அதுலேருந்தே விட்டு வரும். இடையிடையே ஓப்பன் பண்ணி கொஞ்சம் கிளறி மட்டும் கொடுத்தா போதும். உங்களுக்கு கொஞ்சம் கிரேவி இருந்தால் நல்லாயிருக்கும். ஆனால் அவங்க சோறுக்கு சாப்பிடுவாங்க, அப்போ கொஞ்சம் கிரேவி இருந்தால் நல்லாயிருக்கும் இல்லையா? அதனால் லைட்டாக வந்து கிரேவி வர்ற மாதிரியே நம்ம பார்த்துக்கணும். லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம வதக்கிட்டோம் அப்படின்னா போதும். கொஞ்சம் கொதிச்சதுக்கப்புறமா வந்து நான் ஃபுல்லாக லோ ஃப்ளேமில் வச்சு தான் சமைச்சேன். லாஸ்ட்டாக மட்டும் கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சு அந்த தண்ணி வந்து கொஞ்சம் சுண்டி வர வரைக்கும் விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டேன். அவ்வளவுதான். லஞ்சுக்கு கொஞ்சம் நிறைய சிக்கன் எடுத்திருந்தேன், அப்புறம் வெண்டைக்காய் பொரியலும், அப்புறம் கொஞ்சம் மோரும் வச்சு சாப்பிட்ருந்தேன். அவ்வளோதான். இதுதான் லஞ்சு. டின்னருக்கு பார்த்திங்கன்னா 2 எக்கும் ஆஃப் ஆயில் போட்டு எடுத்துகிட்டு கூடவே வந்து ஒரு ஆப்பிளும் வச்சு சாப்பிட்ருந்தேன். ஸோ என்னோடய டே இப்படி தான் முடிஞ்சிச்சு. ஈவினிங் ஒரு டீயும் எடுத்திருந்தேன். உங்கள் டே எப்படி போயிட்டுருக்கு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோ சந்திக்கலாம். டாட்டா, பை பை.